ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் வைத்தியசாலையில இருந்து சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருட்பெருஞ்சோதி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோமா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களோட நேயர்களுக்காக இந்த தூதுவளையினுடைய மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, இது என்ன மாதிரியான நோய்களை தீர்க்கும், நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்தலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. நம்ம நிறைய மூலிகைகள் ஆரோக்கிய குறிப்புகள் பார்த்துட்டு வந்தாலும் இந்த தூதுவளை பேசும்போது ரொம்ப கவனமாக அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசணும். ஏன்னா நிறைய மூலிகைகள் இருந்தாலும் சில மூலிகைகளை தான் சிரஞ்சீவி மூலிகைகள் அல்லது தெய்வ மூலிகைகள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ வள்ளல் பெருமானாரை நம்ம பேசும்பொழுது எப்படி வள்ளல் பெருமானினுடைய அன்னதானத்தை பேச முடியாமல் இருக்க முடியாதோ, அதுபோல் ஞானசபை பேசாமல் இருக்க முடியாதோ, அதுபோல் வள்ளல் பெருமானாரனே கரிசலாங்கண்ணி பற்றி பேசுவாங்க. கரிசலாங்கண்ணியை பற்றி பேசின வள்ளல் பெருமானார் தூதுவளையை பற்றி அதிகம் பேசினது நிறைய பேருக்கு தெரியாது. பெருமான் பேசிய மொழிகளை ரெண்டு ரொம்ப முக்கியம், கரிசலாங்கண்ணி, தூதுவளை. இதை தூதுவளை என்றும் சொல்லுவோம், எழுதுவோம், தூதுவளைன்னு சொல்லுவாங்க, தூதுவளைன்னு சொல்லுவாங்க, தூதுவளைன்னு சொல்லுவாங்க, தூதுவளை 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 ரெண்டுமே சொல்லுவாங்க. ஸோ இது தூதுவளை தெரியாமல் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. அது இந்திய மரபில் சவுத் இந்தியாவில் எங்கே போனாலும் வேலிகளில், வெப்பமண்டல பகுதிகளில் எல்லா இடத்துலையும் வேலிகளில் முளைச்சிருக்கும். இந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு, கரிசலாங்கண்ணியும் தூதுவளையும் இறைவன் நம் மீது வைத்த கருணையினால சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒரு யோகி கிட்டையோ ஒரு ஞானி கிட்டையோ போய் பலகால் காத்திருந்தாலும் இந்த மூலிகையின் பிரயோஜனத்தை பத்தி சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் கண்ணை முடிக்க இந்த வாயில போடுன்னு சொல்லுவாங்க. என்ன பேருன்னு கேட்டா பேர் சொல்லாத மூலிகைன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, இந்த மூலிகைகள் பெயர் சொன்னாலோ பலன் சொன்னாலோ பலிக்காதுன்றதுனாலதான் பெரும்பாலும் இதற்கு முன் ஜெனரேஷன்ல சொல்லாமே போயிட்டாங்க. அவங்க வாயில மட்டும் சொல்லிட்டாங்க, இந்த மூலிகை எடுத்து கொடுத்துருங்க. அந்த வகையில் தூதுவளை முதல் ஒரு தெய்வீக மூலிகை. சாதாரணமா நமக்கு இன்னைக்கு உழவர் சந்தையிலையும் நாத்துலையும் கிடைக்குது. ஆனா இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, இதை நான் உலகில எப்படி பயன்படுதுன்ற சொல்லிடுறேன். முன்னாடி இது ஆன்மீக மூலிகை, இது ஸ்பிரிச்சுவல் ஹெர்பல். எதுக்கு அப்படின்னா, ஐயா சொல்றாரு 3-4 விஷயத்த சொல்றாங்க. இப்போ தூதுவளைன்னு எல்லாரும் என்ன சொன்னா சளி பிடிக்காதுங்க அப்படின்றாங்க. சளி பிடிக்காது, கபத்தை அரிக்கும்னு சொல்லுவாங்க. அவசியம் தூதுவளையோட முக்கியமான பணி கபத்தை அரிக்கும், கபத்தை அரிக்கும், கவனத்தை உண்டு பண்ணும், கரணத்தை ஓய செய்யும். 3 சொல்றாரு. என்ன பண்ணும்? கபத்தை அரிக்குது, அடுத்து கவனத்தை உண்டு பண்ணுது, அடுத்து எல்லாரும் கரணத்தை ஓய செய்யும்ன்ற ஐயா. கரணம்னா என்ன அப்படின்னா, இப்போ எப்படி இந்த உடம்பு சொல்றோம், மனசுன்னு சொல்றோம். மனம் என்னன்னா மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இந்த 4 சேர்ந்தாதான் கரணம். இந்த கரணம் ஓய செய்யுமா. இப்போ பாருங்க, நைட்ல தூங்கும் போதெல்லாம் நிறைய பேர் தாட்டு போய்கிட்டே இருக்கும், மனது ஒருநிலைப்படாது, கவனம் நிறைய பேருக்கு இருக்காது. இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க, மறந்துடுவாங்க. அப்ப கபத்தை அரிக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கபத்துல என்ன கபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டத்துல ஒரு கபம் சேருமா, இந்த நுரையீரல்ல ஒரு கபம் சேரும், அப்புறம் இந்த சைனஸ்ல ஏரியால சேரும். அதோட ரொம்ப டேஞ்சர் இந்த தொண்டையில கண்டத்துல போய் கபம் சேருது. தேகத்துல கபம் சேரக்கூடாது. அந்த வகையில மார்புல ஒரு சளி சேரும், உங்களோட கபாலத்துல ஒரு கோல்டு சேரும். அடுத்து கண்டத்துல, இந்த கண்டத்துல இருக்கக்கூடிய கபத்தை அரிப்பதுல ரொம்ப வல்லமை. ஈவன் நுரையீரல்லையும் சேர்க்கும். நுரையீரல் கபத்தை அரிப்பது முசுமுசுக்கை. ஆனா அதனால வள்ளல் பெருமான் முசுமுசுக்குமே சொல்றாரு. அதுல தூதுவளையில கபத்தை அரிச்சது. அடுத்து கவனத்தை உண்டு பண்ணும், கவனசக்தி. ஏன் கவனசக்தி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது, இறைவனை தியானிக்கும் போது கவனம் ரொம்ப முக்கியம். நீ உட்காந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மந்திரம் சொல்றேன்னா அந்த கவனம் ஃபோக்கஸ் அங்கேயே இருக்கும். இப்ப நான் அருட்பெருஞ்சு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க போகுது இங்க போகுது அப்படின்றப்போ நீங்க உங்களால ஒரு மெடிடேஷனே பண்ண முடியாது. ஈவன் உலகியெல்லாம் நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க, அதுல கவனம் வேணும் அப்படின்னா தூதுவளை வேணும். கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப மூளை கான்சன்ட்ரேஷனுக்கு வல்லாரை சொல்லுவாங்க. ஆக்சுவலி வல்லாரை என்பது மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியம். மூளையோட நியூரான்ஸ், அந்த பிரம்மின்னு சொல்லுவோம், வல்லாரைன்னு சொல்லுவோம். அது நியூரான்ஸை பாதுகாக்கும், குளிர்ச்சிப்படுத்தும், எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஆனா தூதுவளை தான் கவனத்தை கொண்டு வரும். ஸோ கபத்தை அரிக்குது, கவனத்தை கொண்டு பண்ணுது, கரணத்தையும் ஓய செய்யும். இப்ப இது ரெண்டையும் காம்பினேஷனா எடுத்துக்கலாமா? எடுக்கூடாது. எந்த மூலிகை தூதுவளை எப்படி எடுக்கலாம்னா, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கே, சீரகம் சேர்த்து எடுக்கலாம். வல்லாரை தனியாக தான் எடுக்கணும். சரி, இந்த மூலிகைகள் எடுக்கும்போது என்ன பத்தியம் அப்படின்னா, இது மூலிகை உஷ்ணமானது. நீங்க பச்சையை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4 இலைக்கு மேல எடுக்கக்கூடாதுமா. ஒரு நாளைக்கு 4 இலைக்கு மேல எடுக்கக்கூடாது. ஏன்னா நல்ல உஷ்ணம். அதுலயும் அந்த பின்னாடி முள்ளும் நரம்பு இருக்கு. எடுத்துட்டு தான் அதை சேர்க்க வேண்டிய பொருளோட சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து துவையலாக, கரியமுதாக பயன்படுத்தணும். இன்னைக்கு பச்சிலை அப்படின்றது கிடைக்குதா சார்? தூதுவளை எல்லா உழவர் சந்தையிலும் கிடைக்குது கிராமங்கள்ல. இல்ல நாத்த கிடைக்குது. நாத்த வீட்டுல வச்சுன்னா அது கொடி கடை. ஸோ பச்சையா அப்படின்னா, ஏன்னா பச்சை மூலிகையில் உஷ்ணம் அதிகமா இருக்கும்.
நீங்கள் பச்சையே கிடைக்கிதுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் பச்சை மூலிகைகளை பயன்படுத்துறீங்கன்னா அல்சர் இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த புண்ணு அதிகமாக்கிரும். நீங்கள் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனால வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவார், பசும்பாலில் சுத்தி செய்து மூலிகை பால் எடுத்துக்கலாம். இதை சுத்தி செய்யற முறை என்ன சார்? ஆக்சுவலி கர்ஸ்லாம் எந்த பச்சை மூலிகைகளை சூரணம் செய்யும்போது பசும்பாலில் புட்டவியல் பண்ணுவாங்க. இந்த பசும்பால் ஆவியிலேயே வேக வைப்பாங்க. ஸோ அந்த புட்டவியல் பண்ணும்போது அந்த மூலிகை சுத்தி ஆயிரும். ஸோ நீங்கள் தூதுவளை பச்சையை எடுக்கும்போது முள் எடுத்து நரம்பெடுத்து சில இலைகளை வாயில போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சில துவையலாக பிரட்டலா சேர்க்கும் போது நல்லெண்ணெயோ பசு நெய்யோ சேர்த்து தான் சாப்பிடணும். எதற்காக சார்? ஏன்னா இது உஷ்ணம், சூடு தண்ணி இல்லை வரல ஒரு 3 நாள் போதும். காய வைத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா தினசரி எங்களுக்கு கிடைக்காதுல்ல, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம், காய வைத்து சூரணம் செய்து கொண்டு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், மூலிகை பால் அல்லது மூலிகை கசாயம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்சலாங்கண்ணியும் தூதுவளையும் பயன்படுத்தும் போது 3 கிராமுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. இது சிட்டிகை கணக்கு சிட்டிகை வச்சுங்களேன், அவ்வளோதான். அதுதான். அதை நீங்கள் அடுத்தபடி எப்படி பயன்படுத்தலாம்னா, நீங்கள் மதிய உணவு எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா, அதில் தூதுவளை பொடி, சாதத்துக்கு பொடி போட்டு சாப்பிட்றோம்ல, அது கூட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து தூதுவளை மூலிகை பொடி சாதமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா சார்? அது நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்குது, சூரணமாக கிடைக்குது. அதெல்லாம் பயன்படுத்தலாம். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கூட பருப்பு மிளகு சீரகம் சேர்த்து மூலிகை பொடியாக போட்டு தினசரி வேணால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை எடுத்து வர உங்களுக்கு அந்த உஷ்ணம், நல்ல உஷ்ணம் அது ஆக்சுவலி. அதனால உங்களுக்கு கபம் நீங்கும், கவனம் உண்டாகும். சரி, இதனால உடல் சூடெல்லாம் அதிகமாகாதா? அந்த உடல் சூடு ஆகும்போது அதுக்கு தான் நம்ம எண்ணெய் குளியல் செய்யுங்கன்றோம். இந்த மூலிகைகள் சாப்பிட்டோம், நம்ம அன்றாட வாழ்வியல்னாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் உடம்புல வெட்டை உஷ்ணம் அதிகமாக தான் செய்யும். அதுக்கு தான் மூலிகைகள் சாப்பிடும், அதாவது எண்ணெய் குளியல் செய்யுங்கன்றோம். இன்னொன்று முக்கியமானது தெய்வீக மூலிகைகள். எப்பொழுதும் நம்ம மாமிச உணவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அதுபோல இந்த தெய்வீக மூலிகைகள்லாம் பயன்படுத்தணும்னா முதல் இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. நான் மாமிசமும் சாப்பிடுவேன், கர்சலாங்கண்ணி தூதுவளையும் சாப்பிடுவேன், பயன் கிடையாது. இது ஒர்க் ஆகாதா சார்? நான்வெஜ் ஆகாது, ஆகவே ஆகாது. நிறைய சித்த வைத்தியர்கள் நீங்க இதை பேசுறதே கிடையாதுமா. நான் கேட்குறேன், ஏன் சித்த வைத்தியர்கள் பேச மாட்டீங்கன்னா, சார் யாரும் வரமாட்டாங்க சார். நல்லா புரிஞ்சுக்கணுமா, வைத்தியம் இன்னைக்கு எல்லாமே தொழிலானமே, வைத்தியமும் தொழிலாகி போச்சு. அன்னைக்கு பெரியவங்க அதெல்லாம் அப்படிலாம் வைக்கல. இந்த வைத்தியம் பண்ணவங்களே ஒரு யோகிகளாக தான் இருப்பாங்க. எங்கேயோ ஒரு காடுகளில் ஒரு மலைக்கு அடிவாரத்தில் ஒரு குடியில் அமைச்சிருப்பார். அவரை போய் பார்த்து வணங்கி அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகைகளை கொடுத்தாங்க. அதில் ஒரு தெய்வீகம் இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையுமே கடைக்கு விற்பனைக்கு வந்துருச்சு. தூதுவளையும் சாப்பிட்றாரு, கர்சலாங்கண்ணி சாப்பிட்றாரு, ஒரு உயிரை கொலை பண்ணி அதையும் சாப்பிட்டுக்கிட்டாலாம். ஏன்னா இது கழிவு. அந்த உடம்பு சுத்தமாகணும்னு சொல்லி சிரஞ்சீவி தெய்வீக மூலிகை எடுக்கும் பொழுது இந்த பாவம், இந்த இது வேணாம். ஓகே, இதுக்கான பத்திய முறைன்னு ஏதாவது இருக்கா சார்? எந்த மூலிகைகள் எடுக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவ உணவு. 2வது, உணவுல இந்த உப்பு புளி காரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ மூலிகை நல்ல வேலை செய்யும். இவ்வளவுதான் பத்தி, ரொம்ப எளிமையான பத்தி, அவ்வளவுதான். என்னுடைய கஷாய முறை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி தூதுவளை தனியா கஷாயம் எடுக்கிறத விட வள்ளல் பெருமான் ஒரு முறை சொல்றாரு. கர்சலாங்கண்ணி 1 பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு. எடுத்துக்காட்டா கர்சலாங்கண்ணி சூரணம் 1 கிலோ, தூதுவளை முசுமுசுக்கை கலந்தது 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ எல்லாம் சேர்த்துட்டு வாரத்தில் 3 நாள் இல்லை பழகிட்டீங்கன்னா டெய்லியும் 3 கிராம் 5 கிராம் நல்லா தண்ணியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி இறக்கும் போது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இந்த உஷ்ணம் எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க பசும்பால், நாட்டு மாட்டு பசும்பால் எடுத்து 1 டம்ளர் பசும்பால் 1 டம்ளர் தண்ணி கலந்து அதில் 3 கிராம் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் 1 டம்ளர் ஆக்கி இறக்கும் போது நாட்டு சர்க்கரை சேர்த்து மூலிகை கஷாயமாகவோ மூலிகை பாலாகவோ பயன்படுத்தலாம். இது காலை மாலை எப்போ குடிக்கலாம் சார்? வெறும் வயிற்றுல ஏதாவது ஒரு வேளை பயன்படுத்தினா போதும். ஸோ வேற எதுவும் பத்திய முறைகள்? இவ்வளவுதான். மாமிச உணவு வேணாம். நீங்க சாப்பிடக்கூடிய சைவ உணவுல உப்பு புளிக்காரம் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த உப்பு புளிக்காரம் போய் இந்த மூலிகையை நீர்த்து போக வச்சிடும். இன்னும் ஒரு பத்தியும் சொல்லுவாங்க, என்னன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி காயக்கற்ப சிரஞ்சீவி மூலிகைகள் எடுக்கும் பொழுது பாகற்காயை குறைச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாகற்காயும் அகத்திக்கீரையும் நீங்க நிறைய மருந்து கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்த பாவற்காயும் முறிக்கும், அகத்திக்கீரையும் அந்த பத்தி முறிச்சுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தூதுவளையினுடைய துவையல் எப்படி பண்ணலாம் சார்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு அது எப்படி பண்றது அப்படின்ற சந்தேகம் கேட்குறாங்க. தெரிஞ்சு எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். பருப்பு மிளகு சீரகம், சில பேர் புளி சேர்ப்பாங்க துவையல்ல. ஒரு வீசம் சேர்க்கறதுனால தப்பு கிடையாது. ஆனா அதையும் தவிர்த்துட்டு நீங்க மிளகு சீரகம் விசேஷமா சேருங்க. உளுத்தம் பருப்புகள் துவையலுக்கு என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் குறைச்சிட்டு மிளகு சீரகம் விசேஷமா சேருங்க. உளுந்து நல்லா சேர்த்துட்டு உப்பு குறைவு புளி குறைவு, காரத்துக்கு மிளகு சேர்த்துங்க, லேசா வேணா மிளகு சுட்டு சேர்த்துக்கலாம். மற்றபடி துவையல்ன்றது நீங்கள் எல்லாருக்குமே நம்மளால தெரியாது. கண்டிப்பாக தூதுவளை துவையல் ரொம்ப சிறந்தது. எனக்கு கேட்டால் கீரையாக சாப்பிட்றத விட சூரணமாக சாப்பிட்றத விட தூதுவளை துவையல் வாரத்தில் 2 நாள் 3 நாள்
அந்த தூதுவளை துவையலை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, முதல் சாதத்துல இவ்வளவுதான் சாப்பிடணும். ஒரு பெரு நெல்லிக்கனி அளவு தான் சாப்பிடணும். நல்லா இருக்கு, தூதுவளை நல்லது, வள்ளல் பெருமான் சொல்லிட்டாருன்னு சாப்பிட்டோம்னா அது வயிற்றுல புண்ணாக்கிடும். ஒரு பெரு நெல்லிக்கனி அளவு. அது சாப்பிடும்போது பசுனை விட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க. இல்லை நான் வேகன், நான் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த உஷ்ணத்தையும் குறைச்சிரும், உடம்புல போய் நல்லா ஒட்டும். ஓகே. ஸோ இப்போ தூதுவளை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம்? பொடி, கஷாயம், துவையல், கடையல் இல்லை பெரட்டல். அப்புறம் ஆயுர்வேதத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிருதம் செய்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அரைச்சி சாறு எடுத்து பசு நெய்யோடு விட்டு கிருதமாகவும் கிடைக்குது. ஏன்னா சில பேருக்கு உஷ்ணமும் பிரச்சனை இருக்கும், அதே நேரம் இப்போ உஷ்ணத்துக்கு தூதுவளை எடுக்கவும் முடியாது, கபமும் இருக்கும். அப்போ அந்த நெய்யோடு அவங்க சேர்த்து கொடுக்கும்போது மார்பு சளியை எடுத்துருது. ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் தெய்வ மூலிகையான தூதுவளையினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குது, வள்ளலார் அதை பற்றி என்னென்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்துருக்காரு, அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. அருட்பெருஞ்சோதி.